தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தேகமா இருந்த சாட்சியாய் மாறின சீசன். சந்தேகமா இருந்தவன் சாட்சியாய் மாறினான். அவன் யாரு? உங்களுக்கு நல்லா தெரியும், தோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சந்தேகமா இருந்தவன் எப்படி மாறிட்டானா? சாட்சியா மாறிட்டானா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நீ எந்த சந்தேக நிலையில வந்தாலும் உன்னை சாட்சியா மாத்துறதுக்கு இயேசு நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த தோமாவை குறிச்சு பெசல் அப்படின்னா நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க, டக்கு டக்குன்னு சொல்றீங்க. தோமா கிட்ட இருக்கிற பெசல் என்ன? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய சென்னைக்கு தோமா வந்தாரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. ஒரு கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொன்னா சீக்கிரம் ஜெபம் என்ன பண்ண முடிஞ்சிடும். நீங்க பாருங்க, சந்தேகமா இருந்தவன் சாட்சியா மாறிட்டாங்க. அவன் வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தர் அவன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். கட்டாயம் நீயும் நானும் நம்முடைய இந்தியாவுக்கு வந்த, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த, நம்முடைய சென்னைக்கு வந்த சீசராகிய தோமாவை நீ நானும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இவரை நிச்சயமா நம்ம அறிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் இவரை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வந்து சுவிசேஷத்தின் விதையை விதைச்சார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்கிட்ட இருந்து தான் என்ன வந்துச்சு அப்படின்னா கிறிஸ்தவ மதம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, பாத்தீங்கன்னா கிபி 52வது ஆண்டிலேயே தோமா மூலமாய் கிறிஸ்துவ மதம், கிறிஸ்துவம் என்கிறதான பாத்தீங்கன்னா உயிர் எங்க வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்குள்ளே வந்து புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. இத முன்னாள் முதலமைச்சரா இருந்ததானே நம்முடைய பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் கருணாநிதி தன்னுடைய புத்தகத்துல அதை எழுதியிருக்கிறார். தோமாவின் மூலமாய் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் பரவுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி, இவர் வெளிநாட்டு கடவுள் அல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொண்டு வந்த கடவுள் அல்ல. இயேசு தோமாவை கொண்டு இந்தியாவை முன்குறித்து, இந்தியாவில பெசலா தமிழ்நாட்டை முன்குறித்து, தமிழ்நாட்டுல பெசலா சென்னையை முன்குறித்து கொண்டு வந்த சுவிசேஷம் தான் ஆண்டவருடைய சுவிசேஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம செய்தியினுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சாட்சியா மாறிட்டான். கர்த்தர் உன்னை என்னைய சாட்சியா மாற்றுவாராக. முதல் பாயிண்ட், நம்ம வசனத்தை எழுதி கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம், 20வது அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தேகம் தோமாவுடைய ஆரம்ப நிலை. சந்தேகம் தோமாவுடைய ஆரம்ப நிலை. பாருங்க, சந்தேகம் என்பது பாவம் அல்ல. சந்தேகம்ன்றது என்னது இல்ல? பாவம் இல்ல. தொடர்ந்து சந்தேகப்படுறதுதான் பாவம். அல்லேலூயா. சந்தேகம்ன்றது பாவம் இல்லைங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையை அறிய விரும்பும் மனநிலை கொண்டது. இந்த தோமா சந்தேகப்பட்டான். இவனை குறிச்சு பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கு, மத்தேயு, லூக்கால எல்லாம் தோமா பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆனா யோவான் மட்டும்தான் இந்த தோமாவை பெசலா எடுத்து காட்டுறான். தோமாவை பெசலா எடுத்து காட்டுறாருங்க. இந்த தோமா கிட்ட அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சந்தேகம் அவருடைய ஆரம்ப நிலை. இந்த நிலையில இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சீசர்களும் யூதர்களுக்கு பயந்து, ரோமர்களுக்கு பயந்து, நீங்க இவர் என்ன பண்றாருன்னா 10 பேரும் வீட்டுல கதவை பூட்டிக்கிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுனுடைய சீசர்கள் 10 பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தோமா மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுல உட்கார மாட்டாங்க. வீட்டுல உட்கார என்ன பண்ண, ஒரு சிலர்லாம் வீட்டுல உட்காரவே மாட்டாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க. இவர் எல்லாரும் கதவை பூட்டி
கூட்டிட்டு இருக்கும்போது தோமா மட்டும் அந்த இடத்துல இல்ல. இயேசு சீசர்களுக்கு காட்சி அளித்தார். போன வாரம் பார்த்திருப்பீங்க. இயேசு சீசர்களுக்கு காட்சி அளித்தார். அளிக்கும் போது தோமா இல்லைங்க. அப்போ தோமா கிட்ட சீசர்லாம் சொல்றாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம், நம்ம கூட நடந்த இயேசு, நம்மளுக்கு சுவிசேஷம் சொன்ன இயேசு, நம்மள ஊழியத்துக்கு அழைச்ச இயேசு, அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்க பார்த்தோம்னு சொல்லிட்டு தோமா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு தோமா சொல்றாரு, அந்த இயேசுவை நான் பார்க்கணும். பார்க்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் காயப்பட்ட கரத்துல என்னுடைய கைய வச்சு, என் கையில இருக்கிற விரலை வச்சு அவருடைய காயத்துல நான் விட்டு நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா இந்த தோமா தன்னுடைய 10 சீசர்களுக்கும் என்ன பண்ணாருன்னா விளக்கத்தை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது கொடுத்துட்டு 7 நாள் ஆயிடுச்சு. 8வது நாள் கர்த்தர் பாத்தீங்கன்னா பெசலா தோமாவுக்காக கடந்து வருகிறார். பாருங்க, அன்னைக்கு ஒரு மனுஷனுக்காக இயேசு வரல அப்படின்னா இந்த இந்தியா ரட்சிக்கப்பட்டிராது, தமிழ்நாடு ரட்சிக்கப்பட்டிராது, நம்முடைய சென்னை பட்டணம் ரட்சிக்கப்பட்டிராது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் பெசலா இந்த தோமாவை தேடி வராரு. வந்து அவர் கேட்ட கேள்வி அதுதான். அவர் தோமாவை தேடி வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த தோமாவுக்குள்ள நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க சந்தேக தோமா, சந்தேக தோமா, சந்தேக தோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்குள்ள சந்தேகத்தை விட ஒரு காரியத்தை தெளிவா கற்றுக்கொள்ளுன்ற எண்ணம் வாஞ்சவனுக்கு இருந்துச்சு. எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார். அவர் அடுத்ததான் பாத்தீங்கன்னா பஸ்கா பலியாக போறாரு. அதனால இப்ப சொல்லிடுறாரு, உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. நான் மேல போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார். எல்லா சீசர்களுக்கும் புரியல. உங்களுக்கும் புரியாத உட்கார்ந்து இருக்கீங்களா? அதே மாதிரி என்ன பண்ணல, சீசர்களுக்கு புரியாத உட்காந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அமைதியா கேட்டுட்டு இருக்காங்கன்னா, தோமா மட்டும் என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவே நீங்க போற வழி எங்களுக்கு தெரியாது, வழி அறிவோமே, அந்த ஸ்தலத்துக்கு நாங்க எப்படி வருவோம்னு கேட்கறோம். யாரும் கேட்கல. அவனுடைய பாத்தீங்கன்னா அவனுடைய சிந்தனை திறன் எப்படி இருக்குதுன்னா, ஒரு காரியத்தை அலசி ஆராய்கிற ஒரு திறன் உள்ளவன். சந்தேகம் வந்துடுச்சுன்னா உடனே என்ன பண்ணா, அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக அவன் கேட்கறவன். இங்க கேக்குறான், எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, 11 பேர் அமைதியா இருக்கிறாங்க. இவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க போற வழி எங்களுக்கு தெரியாதே, எப்படி நாங்க அந்த வழிக்கு வருவோம்னு சொல்லிட்டு. அப்ப இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் பின்னாடி நீ வருவனா கட்டாயம் பரலோக ராஜ்யம் உனக்கு உண்டு என்பதை நிச்சயமாய் தோமாவுக்கு கர்த்தர் அறிவித்தார். அல்லேலூயா. இவன் கற்றுக்கொண்டான். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா கற்றுக்கொண்டான். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், சங்கீதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம பாத்தீங்கன்னா பாடலை கற்றுக்கொள்ளுகிறோம். அதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்றதுதான் கேள்வி. இவன் வாழ்க்கையில இயேசு கிட்ட இந்த கேள்வி கேட்டான், இசப்பா நான் பரலோகம் போறதுக்கு வழி என்னன்னு கேட்டான். இயேசப்பா என்ன சொன்னாரு அவரை பார்த்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன், ஏன் பின்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும்னு சொன்னான். அவன் வாழ்க்கையில அவன் என்ன பண்ணானா அனுபவித்தான்.
அடுத்தவர்களுக்கு எடுத்துரைத்தான். நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். அதை என்ன பண்ண நம்ம வாழ்க்கையிலே அநேகருக்கு சாட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். தோமா பாத்தீங்க அப்படின்னா அவர் முதலிலே அவர் எங்க வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு தான் வந்தார். கடல் வழியாக கேரளாக்கு வந்தார். அங்க ஒரு அரசன் இவரை சந்திக்கிறார். ஒரு அரசனை இவர் சந்திக்கிறார். அந்த அரசனோடு இருந்ததான ஒருத்தர் என்ன பண்றாரு, தோமாவை அந்த அரசனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அறிமுகப்படுத்துகிறார். அந்த அரசன் பேர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டோபோரஸ். இந்த அரசனை இவர் சந்திக்கிறார். இந்த அரசன் இவரை தோமாவை பார்த்த உடனே அவன் பேச்சு அந்த அரசனை கவர்ந்துருச்சு. அழகா பேசுறாராம் தோமா. அவருடைய பார்வை, அவருடைய செயல், அவருடைய பாத்தீங்கன்னா அவருடைய தோற்றத்தை பார்த்து இந்த அரசன் என்ன பண்ணாரா, அவரை பார்த்து வியந்து போனார். அவ்வளவு அழகா பேசினாரா இந்த தோமா. கேரளாவில ஒரு அரசனை பார்த்து இந்த அரசன் கேட்டாரா, நீ முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு. தோமா பாத்தீங்கன்னா இயேசு அழைப்பதற்கு முன்பாக அவன் கட்டிட வேலையை செய்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் இயேசு அழைத்த பின்னாடி என்ன பண்றோம், 4 பேர் கூட போற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவன் மீன் பிடிக்க போனான். அது எங்க போனான்றத அதிகாரத்துல அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப இவன் சொன்ன உடனே இந்த அரசர் என்ன சொன்னாரா, ஒரு பெரிய மாளிகைய எனக்காக கட்டி கொடுன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை எடுத்து தோமா கட்டி இந்த அரசர் கொடுத்தார். இவர் வாங்கிட்டு சரிங்க சூப்பரா கட்டிடலாம், உங்களுக்கு சூப்பரா மாளிகை கட்டி கொடுக்குறேன் நான் சொல்லிட்டு பணத்தை எல்லாம் வாங்கிட்டார் தோமா. வாங்கிட்டு திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் பாத்தீங்கன்னா நடுவுத்தர மக்களுக்கும் இந்த தோமா பணத்தை எல்லாம் கொடுத்து என்ன பண்ணானா சுவிசேஷத்தை பறைசாற்றினான். இத பார்த்த ஒருத்தன் போயிட்டு உங்ககிட்ட பணம் வாங்கி அரமனை கட்டணன்னு சொல்லப்பட்ட தோமா என்ன பண்ணா, அந்த பணத்தை ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறான், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். உடனே தோமாவை அரசர்கிட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே தோமாவை பார்த்து கேட்கிறாரு, என்ன தோமா, நான் உங்ககிட்ட என்ன கொடுத்துருக்கிறேன், மாளிகை கட்டுறதுக்கு பணம் கொடுத்தா ஏழைகளுக்கெல்லாம் இதை கொடுத்துடுறீ அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், தோமா ராஜா அந்த அரசனை பார்த்து சொல்றான், அரசரே நான் வந்து பூமியில உங்களுக்கு நான் மாளிகை கட்டல, பரலோகத்துல உங்களுக்கு மாளிகை கட்டி வச்சிருக்கிறேன். ஒரு ஆமேன் ஆமேன். நான் கொடுத்ததான பணம் தரித்திருக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நான் கொடுத்த இந்த பணம் பரலோகத்துல உங்களுக்கு என்ன கட்டப்பட்டிருக்குதுன்னா மாளிகை கட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னாராம். சொன்ன உடனே தோமாவை பார்த்துட்டு இந்த அரசருக்கு ரொம்ப கோபம். நான் உன்னை பூமியில கட்ட சொன்னா பார்க்காத ஒரு இடம் இருக்குது, அது அந்த இடம் நான் பார்க்க போறதே இல்லை, செத்துட்ட பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதான்னு எனக்கு தெரியாது, நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா கைது செய்து சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த யோவான் 14வது அதிகாரத்துல சொல்லி கொடுத்து இந்த பரலோகத்தினுடைய அந்த வெளிப்பாடு தோமாவுக்குள்ள எவ்வளவு கிரியை செய்திருக்குது, எவ்வளவு கிரியை செஞ்சிருக்குது பாருங்க. இவன் பூமியில இன்னைக்கு பாருங்க, நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க தான தர்மம் செஞ்சாலும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். பாத்தீங்கன்னா கொலை செய்யறவன் தப்பா சம்பாதிக்கிறான் அவெல்லாம் நல்லா இருக்கிறான், தான தர்மம் செய்யறேன் நான் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லப்பட்டது, உன்னுடைய தானம் தர்மம் பரலோகத்திலே நினைப்பூட்டப்படும். தேவ பிள்ளைகளே, நீ செய்யற ஒவ்வொரு தான தர்மத்திலையும் பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும், அது சேர்த்து வைக்கும். இங்க என்ன ஆச்சு அப்படின்னா இவனை தோமாவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கைது செய்து அவனை ஜெயில போட்டாங்க. போட்ட உடனே அரசருடைய தம்பி, அவனுடைய பேர் வந்து காத். இதெல்லாம் நீங்க கட்டாயம் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்முடைய இந்தியாவுக்கு வந்த தோமா எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார் என்பதை. அவர் பேர் வந்து காத்து. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வியாதிப்பட்டுட்டார். வியாதிப்பட்டுட்டு எத்தனையோ மருத்துவர்கிட்ட கொண்டு போயும் அவர் வியாதி தீரவில்லை. தீராத போது அவர் மரித்து போய்விட்டார். மரித்து போன உடனே அவர் ஒரு கனவு காண்கிறார், ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்துல தேவதூதன் அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. இவர் பரலோகத்தை தூரத்துல இருந்து பாக்குறாரு, நிறைய மாளிகை இருக்குது. அந்த மாளிகையின் பேர்ல பேர் எழுதி வச்சிருக்குது. மாளிகை பேர்ல என்ன பண்ணிருக்குது அப்படின்னா பேர் எழுதி வச்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாளிகை இருக்குதுன்னு வச்சுக்க, ஆல்வின் மாளிகை. ஆமேன் ஆமேன். ஒரு ஆமேன் சொல்றா. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேர், ஒவ்வொரு பேரா எழுதி வச்சிருக்குது. அப்போ இவன் எல்லாருடைய பேரையும் இந்த காத்து செத்து போனவன் பாக்குறான், கனவு மூலமா என்ன பண்றான் பாக்குறான். அதுல அவங்க அண்ணன் பேர் எழுதி ஒரு பெரிய மாளிகை இருக்குது, பெரிய மாளிகை இருக்குது. அவங்க அண்ணன் எத்தனை ரூம் இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த கற்களால் கட்டப்படணும்னு சொல்லிட்டு தோமா கட்ட சொன்னாரோ அதே மாதிரி
பரலோகத்திலே ஒரு மாளிகை கட்டப்பட்டிருந்துச்சாம். இத பார்த்த இவனுக்குள்ள ஒரு நம்ம அண்ணன் எப்படி இங்க மாளிகை கட்டினான்னு யோசிக்கிறதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் மறுபடியும் அந்த சரீரம் அந்த பூமியில என்ன பண்ணி இருக்குது, அவர் ஆவிதான் போயிட்டு வருது. அப்போ உடனே அங்க இருந்து எல்லா வேலைக்காரன் சொல்றாங்களாம், நம்ம தம்பி வாலிப வயசுல செத்து போயிட்டான், இவனை தோமா கட்ட கொண்டு போனா நிச்சயமா தோமா இவருக்காக ஜெபிப்பாரு, இவன் உயிரோடு வந்துருவான்ட்டு. உடனே அரசர் சொல்றாராம், அவன் மேல நான் என்ன இருக்கிறேன், கோவமா இருக்கிறேன், நீ கொண்டு போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை செத்து போனவனை தோமா கட்ட கொண்டு போறாங்க. தோமா கை வச்சு ஜெபிச்ச உடனே செத்து போனவன் உயிரோடு கூட எழும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போனவன் உயிரோடு கூட வந்துட்டாயா. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அரசனுடைய தம்பி வேக வேகமா யாரு கிட்ட வரானா, அவங்க அண்ணன் கிட்ட வரான். வந்து சொல்றான், அண்ணா தோமா சொன்னது தப்பு இல்ல, அவன் பூமியில உங்களுக்கு மாளிகை கட்டல, பரலோகத்துல மாளிகை கட்டி வைத்திருக்கிறார். நம்ம பண்ண எல்லா தானம் தர்மமும் நீங்க எப்படி கேட்டீங்களோ அப்படியே பரலோகத்துல மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அந்த இடத்துல சொன்ன உடனே இங்க சொல்லப்பட்டிருக்குது, இந்த கொண்டோ போரஸும் காத்து என்கிற அரசனும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ரட்சிக்கப்பட்டு அன்றையே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அந்த இடத்துல கேரளாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. இது எப்படி வந்துச்சு? தோமாவை பார்த்து சொல்றமே, சந்தேகப்பட்ட தோமா, சந்தேகப்பட்ட தோமான்னு சொல்றமே, இந்த சந்தேகப்பட்ட தோமா ஒரு காரியத்தை அலசி ஆராய்ந்தான். அலசி ஆராயணும். ஒரு காரியத்தை இங்க பிரசங்கம் பண்ண வந்துட்டோம், உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அந்த பாப்பா கூட சொல்லிச்சு அதோடைய அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும். கீழே என்ன சொல்லிக்குது, மேல என்ன சொல்லிக்குது, ஆமேன் எந்த இடத்துல சொல்லி இருக்குது, அல்லேலூயா எந்த இடத்துல சொல்லி இருக்குது, ஏன் சொல்லி இருக்குது, இதெல்லாம் நீங்க அலசி அலசி ஆராய அவர் மகத்துவத்தை பார்க்கிற கிருபையை கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கே அந்த அரசன் என்ன பண்ணானா ஞானஸ்நானம் எடுத்தார். பாருங்க, நீங்க செய்யற தான தர்மங்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னா பரலோகத்துல நினைப்பூட்டப்படும். தான தர்மங்கள் ஆண்டவர் ஞானஸ்தானத்துக்கு முன்பாக என்ன பண்ணனா கிருபை பாராட்டும். தான தர்மங்களை என்ன பண்ண முடியும்னா கிருபை பாராட்டுங்க. இந்த அரசருக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த தோமா, சந்தேகப்பட்ட இந்த தோமா ஒரு காரியத்தை தெளிவாய் தெரிந்து கொண்டான். இன்னைக்கு தோமா மூலமா நானும் நீ என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, ஆண்டவர் காரியத்தை தெளிவா கத்துக்கணும். ஆண்டவர் காரியத்தை எப்படி கத்துக்கணும்? தெளிவா கத்துக்கணும். பரலோகம் இருக்குதானே, சபைக்கு வரவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. பரலோகம் இருக்குதா? கட்டாயம் என்ன இருக்குது? பரலோகம் இருக்குதுங்க. இந்த பூமியில நம்ம வாழற வாழ்க்கை எல்லாம் நிரந்தரம் இல்லை. நம்ம எவ்வளவுதான் மாளிகையான வீடு கட்டினாலும் அந்த மாளிகையில உன் பிள்ளை புதைக்க மாட்டான். நீ செத்து 3வது நாள் ஆயிட்டா உன்னை வர வைக்க கூடாதுன்றதுக்காக எத்தனை ஜெபங்கள், எவ்வளவு சோத்திர பலி, எவ்வளவு பாத்தீங்கன்னா ஜெப தண்ணியை தெளிச்சு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா உன்னை என்ன பண்றாங்க, தடை பண்றாங்க. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, இதான் மனுஷனுடைய நிலைமை. நீ எவ்வளவுதான் கோடியா பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் நகை வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் புடவை வச்சிருந்தாலும், நீ எவ்வளவுதான் நீ பாத்தீங்கன்னா உயர்வான எடுத்திருந்தாலும், நம்ம செத்தா நம்மளுக்கு என்ன எத்தனை அடி நமக்கு 6 அடி தாங்க. நமக்கு இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க. அதெல்லாம் என்ன பண்ணா திருடன் கொள்ளையிட்டு போயிடுவான். நீங்களும் நானும் கிறிஸ்துவரா இருக்கிற நீங்களானும் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவங்களாய் மாற வேண்டும். நம்ம பூமியில இருக்கிற நாள்ல நம்ம கிட்ட கொடுக்கிற பொருள் பாத்தீங்கன்னா பணம், நம்ம கிட்ட இருக்கிற அறிவை கர்த்தருக்காக ஏதாவது நம்ம உபயோகப்படுத்துவங்களா நீ நானும் மாறணும். அல்லேலூயா. அங்க போனா உனக்காக ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கும், ஒரு பாடல் கூட இருக்குது. அங்க வருத்தம் இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே,
என்று காண்பேனோ. எல்லாம் வாஞ்சியா சொல்லுங்க இயேசப்பா கிட்ட, பரலோகமே இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கை. இந்த பூமி உனக்கு சொந்தமல்ல தேவ பிள்ளையே. பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுவே. எல்லாம் சொல்லுங்க, இயேசப்பா இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லப்பா. பரிசுத்த சிந்தையோடு நான் ஆண்டவரே இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைங்க. நீ சேர்க்கிற ஒவ்வொரு தான தர்மமும் பரலோகத்துல நினைப்பூட்டப்படும். நீங்க செய்யற எல்லா தான தர்மத்துக்கும் பரலோகம் உனக்கு என்ன பண்ணனா, பொக்கிஷத்தை கொடுக்க அது வல்லமை உள்ளதா இருக்குது. ஆமென். சந்தேகம் தான் உன்னுடைய ஆரம்பத்தின் நிலை. ரெண்டாவது தோமாவை குறிச்சு ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சந்திப்பு. இயேசு தோமாவை தேடின தருணம். சந்திப்பு. இயேசு தோமாவை தேடின தருணம். வாசிக்கலாம் 20ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அல்லேலூயா. தோமாவை கர்த்தர் சந்தித்த தருணம். ஆண்டவர் சந்தித்த ஒரு தருணம் இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் முதல் முறை இங்க என்ன பண்றாரு, தோமாவை சந்திக்கிறதுக்கு 8வது நாள் ரெடியா வரார். வந்து சொல்றாரு, உன் கையை நீட்டு என் காயங்களை பார், உன்னுடைய கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று சொன்னார். அவன் போட்டானா அப்படின்னா அவன் போடணும். விழாவில போட்டு அவருடைய விரலை வச்சு விழாவை போட்டு என்ன பண்ணா, போட்டு கையை தொட்டு பார்த்தானா அவன் தொடுவான் பார்க்கல. அவன் என்ன பண்ணல, போடவும் இல்லை. அந்த கரத்தை பார்த்த உடனே தோமா திகைத்து போனான். இயேசுவினிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். இயேசு பாருங்க, ஒரு மனுஷனை தேடி வந்தாருங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. உன்னை கர்த்தர் பெசலா தேடி உங்க கூட பேசுவா. இப்ப நான் நிறைய பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பாயிண்ட் பேசுவேன். ஆனா ஒரு வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வார்த்தை அழைப்பின் குரலாய் மாறிவிடும். அல்லேலூயா. இந்த அழைப்பின் குரல் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் கொண்டு வரும் தேவ பிள்ளையே. எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாம் சீசர் இருக்கிறாங்க. ஆனா தோமா பேர்லாம் சொல்லல, கையை நீட்டி காட்டுறாரு. போடுப்பா, இததானே ஆசைப்படுற, போடுப்பா அப்படின்ற. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்க கூட வசனத்தின் மூலமாய் பேசுவா, இல்லைன்னா ஊழியக்காரன் மூலமாய் பேசுவா, இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு கூட நேரடியா பேசுவார். ஆனா உன் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கும் அப்படின்னா உன்னை தேடி தேடி வந்து அவர் சித்தத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் பெசலா தேடி ஒருத்தவங்களை வராருன்னா, ஒரு வசனத்தை 3 முறை உனக்கு உறுதிப்படுத்துறாருன்னா, ஏதோ உன் மேல பெரிய தேவதிட்டம் இருக்குது. உன்னை கடவுள் பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரா கொண்டு போறாரு. அதனாலதான் உனக்கு 3 முறை கர்த்தர் பேசுறார். ஆமென், ஆமென். அவனை ஆண்டவர் அழைக்கிறார், வாப்பான்னு அழைக்கிறார். வாப்பா, என் கிட்ட வாப்பா. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை கர்த்தர் அழைக்கிறார், என் கிட்ட வா, நான் உனக்காக பட்ட பாட பாரு, என் கிட்ட வா, நான் உனக்காக சிந்தினேன் பாத்தீங்கன்னா என்னுடைய காயத்தை பாரு, என் ரத்தத்தை பாரு, வாப்பான்னு கிட்ட அழைக்கிறார். கிட்ட போனவன் தொட்டு பார்க்கலங்க. கிட்ட போனவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல தன்னை முழுசாய் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சந்தேகமா இருந்தவன் கிறிஸ்து சந்தேகப்படுறான். இவன் வேணான்னு தூக்கி போடல, அவன் சந்தேகப்படுறான்.
என்ன தூக்கி போடலங்க. எத்தனையோ முறை ஆண்டவர் அவன் கூட பேசி இருக்கிறான். ஆனா அவன் சந்தேகப்பட்டான் தூக்கி போடலங்க. தேடி வந்தார் இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் என்னை கர்த்தர் அழைச்சாரா, என்னை அழைச்சிருக்கிறாரா, என் கூட தான் இருக்கிறாரா, எனக்கு நன்மை செய்வாரா, என்னை இப்படியே விட்டுருவார சந்தேகத்தோடு வந்திருக்கிற உன்னை தேடி இன்றைக்கு ஆண்டவர் உன் பக்கத்திலே வருகிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை நீயே நானும் கேட்டு செவி கொடுக்கிறவங்களாய் மாற வேண்டும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க முதல் வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர்ல தோமாவா இருப்பாங்க. மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று போனாங்க. போகும்போது அங்க அழகா போட்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்க போன பாத்தீங்கன்னா சீசர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா வேதம் அழகா போட்டு இருக்குது. அவன் ஆண்டவர் பேசுகிற அந்த அந்த காரியத்தை பார்த்து, ஆண்டவருடைய தோற்றத்தை பார்த்து யோவான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிட்டான்? இவர் கர்த்தர். கண்டுபிடிச்சிட்டான். அவன் கண்டுபிடிச்ச உடனே யாருமே உள்ள 7 பேர் இருக்கிறான். படகுக்குள்ள 7 சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒருத்தர் மட்டும் தான் கீழே குச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் உள்ளத்திலே கர்த்தர் தன்னை தேடி வந்தார் என்ற உணர்வு இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தை உங்க உள்ளத்துல போகுது அப்படின்னா உன் மேல தேவ அழைப்பு இருக்கிறது. இன்றைக்கு உன் சிந்தையில இந்த வார்த்தை போகிறது என்றால் உனக்குள்ள தேவ அழைப்பு இருக்கிறது. இன்றைக்கு உன் இருதயத்துல இன்னைக்கு வார்த்தை கடந்து போகுதுன்னா தேவ அழைப்பு உன் மேல இருக்குது. தேடி போனார். எல்லாரும் பாருங்க, 6 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தர்னு சொன்னேன். யோவான் கூட படகுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா பேதுரு மட்டும் தான் விழுந்தார். ஏன்னா பேதுரு சிந்தையில, அவன் இருதயத்துல, அவன் நரம்புல, அவனுடைய எல்லா உணர்வுலையும் அவனுக்கு தெரியும், கர்த்தர் என்னை தேடி வந்திருக்கிறாரு, ஏதோ என்கிட்ட பேச போறார் என்பதை பேதுரு தன் இருதயத்திலே உணர்ந்தான். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர். தேடி வந்து அவனுக்கு உதவி செய்தார். பாருங்க, ஆண்டவர் தேடி போனவங்க எல்லாரும் பேசல்தான். தோமாவை தேடி வந்தாரு. இந்தியாவையே கலக்கி இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய பாத்தீங்கன்னா மாற்றத்தை கொண்டு வந்தவர் தோமா. பாத்தீங்கன்னா பேதுருவை தேடி போனாரு. பாத்தீங்கன்னா பேதுருவை கொண்டு கர்த்தர் திரளான ஜனங்களை ரட்சித்தார். அடுத்தது பவுலை தேடி போனார். பவுலை ஒருத்தனை தேடி எங்க போனாரு? தமஸ்குக்கு போன அந்த வழியா போன பவுலை தேடி போனார். அவனை கொண்டு ஆண்டவர் 13 நிருபத்தை எழுதி ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பெசலா கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரு. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் முதல் முறை தேடி வந்து கரத்தை காட்டினார். 2வது முறை தேடி வந்து பேதுரு கிட்ட பேசுறாரு. 3வது முறை இந்த தோமாவை கர்த்தர் தேடி வர. எப்ப தேடி வராரு? ஒரு சாட்சி சொன்னாதான், கதை சொன்னாதான் நீங்க என்ன ஆயிடுறீங்க? சந்தோஷமா ஆயிடுறீங்க. ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்து தோமாவை சந்தித்தார். சந்தித்த பின்னாடி ஆண்டவர் அவர் கூட தெளிவா சொன்னாரு, தென்னிந்தியாவுக்கு போ. ஆண்டவர் பேசிட்டார். இந்தியாவுக்கு போன பண்ணார் அப்படின்னா பேசுற ஆண்டவர் பேசிட்டாரு. இவர் போறார். எங்க போறாருன்னா கடற்கரை வழியா இவர் படகுல ஏறி என்ன பண்ணணும்? கேரளா வழியா என்ன பண்ண ஊழியத்துக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இந்தியாவை குறிச்சு ஒரு சாட்சி கொடுத்தாங்க. இந்தியாவில இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மொரடனா இருப்பாங்க. இந்தியாவில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? மொரடனா இருப்பாங்க. சரியான புரிந்து கொள்ளுது அவங்க கிட்ட இராது. அவங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. இப்ப இந்த போன சீசர்களா இருக்கிறாங்களா, 10 சீசர்கள், 11 பேர், அவங்க எல்லாம் இயேசுவை தெரிஞ்சவங்க தான் போனாங்க. ஆனா இவன் இயேசுன்னு யாருன்னே தெரியாத இடத்துக்கு இந்தியாவுக்கு வரப்போறதுக்கு ஆண்டவர் இவர் கூட பேசிட்டார். இவர் கடற்கரை வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, இந்தியாவுக்கு போறியா? இந்தியாவுல இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாருன்னா தோமாவுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இவனுங்களை என்னால திருத்த முடியாதுன்னுட்டு இவர் என்ன பண்ணார, போன வழியா திரும்பி வந்துட்டு இருந்தான். வந்துட்டு இருக்கும்போது இவர் திரும்பி வந்துட்டே இருக்கும்போது ஒரு கடற்கரை வழியாக ஒருத்தர் என்ன பண்ணான்னா சிலுவையை சுமந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறார். சிலுவையை சுமந்து நடந்து போய் கொண்டு அப்படின்னா இவரு கடற்கரை வழியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் சிலுவை தூக்கிட்டு போறார். இவர் என்ன பண்றாருன்னா, யார் இவரு சிலுவை தூக்கிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இயேசு மாதிரி சிலுவை தூக்கிட்டு போறாராம். இவரு திரும்பி போனவர் வேகமா ஓடினாராம். ஓடி கிட்ட போய் பார்த்தா இயேசுவை பார்த்து சொன்னாரா, இயேசுவே
ஏற்கனவே நீங்க சிலுவை சுமந்துட்டீங்க, நீங்க ஏன் சிலுவையை சுமக்குறீங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோமா கேட்டாராம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, நீ போக மாட்டேன்னு சொன்ன இந்தியாவுக்கு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு தோமாவை பார்த்து சொன்னாராம். தோமா அங்க அர்ப்பணிச்சார். ஆண்டவரே, இனி நீங்க சிலுவை சுமக்க தேவையில்ல, இந்தியாவிலே போய் நான் மரித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க சுமக்க வேண்டிய சிலுவையை நான் சுமப்பேன் என்று சொல்லி தோமா புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வந்தவதான் 3 முறை கர்த்தர் தோமாவை சந்தித்தார். இன்னைக்கு உன்னை என்னையும் கர்த்தர் சந்திக்கிறார். தேவ பிள்ளையே, இயேசு நமக்காக சிலுவை சுமந்து முடித்து விட்டார். அவர் போகும்போது சொன்னார், ஆண்டவர் அழகா சொன்னார், இன்னைக்கு உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் ஆண்டவருக்குள்ளே நடத்துங்கள் என்று நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை நீ நானும் சுமக்கிறவங்களா மாறணும். தோமா அன்னைக்கு முடிவெடுத்தான். அவங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஜனமா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு நான் போவேன், இந்தியாவுல போய் சுவிசேஷ அறிவிப்பேன், இந்தியாவுல போய் ரத்த சாட்சியாய் மரிப்பேன் என்று வந்த தோமா மூலமா 37 லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு கையை தட்டி 37 லட்சம் ஜனங்கள் தோமா மூலமாய் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் ஒருத்தரை சந்திப்பாரானால் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை என்னை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்வார். சிலுவையை நீ என்ன பண்ணக்கூடாது, நீ நானும் சுமக்கவே கூடாது. அழைப்பின் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீ நானும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அழைப்பின் சத்தத்தை கேட்கணும். இதை கட்டலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாம். சந்தோஷம். வீடு கட்டுறது சந்தோஷம், சொத்து சேர்க்கிறது சந்தோஷம், பிள்ளைகளுக்கு பணம் சேர்த்து வைக்கிறது சந்தோஷம், எல்லாம் சந்தோஷம். இதை விட இது கூட ஒண்ணு இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பரலோகம் வந்தா அவர் அழைப்பின் சத்தத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேனா, அவர் என்கிட்ட கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேனா, அவர் என்கிட்ட கொடுத்ததானே தாளந்த நான் செஞ்சு முடிச்சேனா, என்கிட்ட பணம் கொடுத்திருக்கிறா, என்கிட்ட தாளந்து கொடுத்திருக்கிறா, நான் கடவுளுக்காக உபயோகப்படுத்தினேனா, கடவுளுக்காக நான் பயன்படுத்தினேனா அப்படின்னு நம்மள ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்கணும். எல்லாத்துக்கும் திட்டம் பண்ணுகிற நீ ஆண்டவருக்காக இந்த மாதத்துல எத்தனை முறை நான் ஊழியம் செய்தனான்னு சொல்லிட்டு உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பின் சத்தம் ஒவ்வொரு நாளும் உன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இயேசு ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், அவர் பாத்தீங்கன்னா அவர் மேலிருந்து மறுபடியும் வரப்போகிறார். அவர் வந்து உன்னை என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போறாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன், நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே, லோகமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அல்லேலூயா. அழைப்பின் சத்தம் ஒவ்வொரு நாளும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடவுளுக்காக ஏதாவது செய்தேனா என்று நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது பாயிண்ட், சமர்ப்பணம். முழுமையாய் ஒப்பு கொடுத்த தோமா. சமர்ப்பணம், முழுமையாய் ஒப்பு கொடுத்த தோமா. முதல்ல சந்தேகம், 2வது சந்திப்பு, 3வது சமர்ப்பணம், முழுமையாய் ஒப்பு கொடுத்த தோமா. வாசிங்க 20வது அதிகாரம் 28ஆம் வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இந்த தோமா 28வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். 28வது வசனத்திலே நம்ம ஒரு காரியத்தை வாசிச்சோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாருப்பா, நீ என்ன கண்டதுனால விசுவாசிக்கிற, நான் கண்டதுனால என்ன பண்றேன்னு விசுவாசிக்கிற, காணாமல்
விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இங்கே அழகாய் ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்குது தேவ பிள்ளையே. இயேசு கிறிஸ்து தோமா கிட்ட சொல்ல வர ஒரு காரியம் என்னன்னா, காணாம விசுவாசிக்கிறவன் என்ன பண்றானா, தன்னை ஒப்பு கொடுத்தான். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒப்பு கொடுத்தான். வாசிங்க யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். 11ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திமுது எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இங்க பாருங்க, லாசரு இந்த பெத்தனியா என்ற பட்டணத்துல லாசரு செத்து போயிட்ட உடனே 4 நாள் ஆயிடுச்சு. இங்க என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு முன்னாடியே சொல்றாங்க, வியாதியா இருக்கிற முன்னாடியே சொல்றாங்க. ஆனா என்ன ஆகல அப்படின்னா, இயேசு போல. இப்போ 4ஆவது நாள் அவர் போறாரு. போகும்போது இருக்கிற சீசர் எல்லாம் சொல்றாங்க, யூதர்கள்லாம் உங்களை கொல்றதுக்கு, கல் எறிந்து கொல்றதுக்கு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெத்தனியா பட்டணமோ எருசலேமோ பக்கத்து கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் மட்டும்தான். நம்ம போனா கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்களே அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்றாங்க. தோமா அறியாம சொல்றான், வாயா, அவருக்கு நம்மள ஊழியத்துக்கு அழிச்சிட்டாரு, அவர் பின்னாடி போறோம், அவரான வாயா அவர் கூட போய் சாக போலான்னு கூப்பிடுறோம். இது அறியாமல சொன்ன வார்த்தை, தெரியாதே இந்த வார்த்தையை சொன்னா. ஆனா இப்போ 28வது வசனம் 20:28 சொல்றான், ஆண்டவர்கிட்ட தன்னுடைய வாழ்க்கையை முழுசா ஒப்பு கொடுக்கிறான். நான் சாகிறதுக்கும் இயேசுவுக்காக ரெடியா இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. சாகிறதுக்கு என்ன பண்ணா, தன்னை முழுசா ஒப்பு கொடுத்தான். தேவ பிள்ளைகளே, நம்மள யாரெல்லாம் ஊழியத்துக்கு நம்மள முழுசா ஒப்பு கொடுக்கிறோமோ அவங்கள கொண்டு கர்த்தர் அந்த பூமியில பெரிய காரியங்களை செய்வான். நம்ம பாக்குறோம், எலிசாவை குறிச்சு பைபிள்ல நம்ம பாக்குறோம். இந்த எலிசாவை எலியா 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரத்துல அழைக்கிறார். சால்வையை போட்டுட்டு என் பின்னாடி வான்னு கூப்பிடுறாரு. அவர் 12 ஏற்புட்டிருந்த எலியா இதெல்லாம் விட்டுட்டு எலிசா என்ன பண்ணாரு, எலியாவுடைய பின்னாடி எலிசா வந்தாரா. வரும்போது அந்த பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்களின் புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, எலியா கூட எலிசா பின்னாடியே போயிட்டு இருக்கிறார். தீர்க்கதரிசி புத்திரலாம் சொல்றாங்க, உங்க ஆண்டவரை கடவுள் எடுத்துக்க போறாரு, அவ்வளவுதான் உன் வாழ்க்கைன்றாரு. ஆனாலும் எலியா பின்னாடி எலிசா போறதை விடவே இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, இந்த எலிசா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு போனா, அவன் பாருங்க முழுசா ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்ததுனால வந்த பிரதிபலன் என்ன தெரியுமா, அவன் செத்து போனா அவன் எலும்புல இருந்து பிரேதம் உயிரோடு எழும்புகிற ஒரு அபிஷேகத்தை பெற்றிருந்தான் இந்த எலிசாவுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்தது. இந்த அபிஷேகம் எப்படிங்க வந்தது? அர்ப்பணிப்பு. நம்ம வாழ்க்கையில முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணுங்க. அர்ப்பணிப்பு தாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த எலிசா வேலையை விட்டான், தன்னுடைய சொத்தை விட்டான், தன்னுடைய தாயை விட்டான், தன் தகப்பனை விட்டான், எலியாவின் பின்னாடி போனவன் வெக்கப்பட்டு போலங்க. அவன் வாழ்க்கையில அரிதானதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் அவனை கொண்டு செய்தார். இன்னைக்கு அர்ப்பணிக்கிற கிறிஸ்துவனை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில செய்யற காரியம் பெருசு. ஆமென். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தரிடத்துல உன்னை அர்ப்பணிச்சினா கர்த்தர் உன்னை கொண்டு இந்த பூமியை அசைப்பார். உன்னை கொண்டு இந்த இயற்கையை அசைப்பார். உன்னை கொண்டு இந்த உலகத்தை அசைப்பார். என் ஆண்டவர் அசைப்பாருங்க. ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உனக்குள்ள வந்து அவர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாரு. அல்லேலூயா. இந்த தோமா சொல்றான், பாத்துக்கலாம், அவரு கூட போய் சாக போலான்னு சொன்னான். அப்பெல்லாம் அவனுக்கு வரல. இந்த 28வது வசனத்துல அவன் ரொம்ப தெளிவா போட்டிருக்குது, ஆண்டவனே. ஆண்டவன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகிலத்தையும் ஆள்கிறவர். ஆமென். அவன் தெளிவா சொல்றான், என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். அகில உங்க கையில் இருக்கிறது, நீங்க ஆளுகிறவர் என்று கூப்பிட்டான். தோமா தேவனுக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது என்பதை நம்பினான். ஆமென். 2வது, என் தேவனே அப்படின்னு கூப்பிட்டான். தேவன் என்றால் நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா, தேவன் என்றால் பயங்கரமானவர். அந்த பயங்கரமானவரை
தேவன் கூப்பிடுறதுக்கு பயந்துட்டு எல் ஷடாய், எல் ரோகி, எல் ரோகி, எல் ஷடாய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று பேரை வச்சு கூப்பிட்டாங்கன்னா தேவன் என்று கூப்பிடுறதுக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பயந்தாங்களாம். அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதற்கு நாவல சொல்றதுக்கு பயந்தாங்களாம். இன்னைக்கு துணிகரமா நம்ம உச்சரித்து கொண்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த கிருபையின் இந்த ஸ்நாக்கி எங்கிருந்து கிடைச்சது தெரியுமா? சிலுவரை மறித்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலையை 2ஆக கிழித்த ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை, இந்த பாக்கியத்தை உனக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். திரைச்சலையை 2ஆ கிழிச்சாரு. தேவனே என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர். அவன் தெளிவா சொல்றான் 28வது வசனத்துல, என் ஆண்டவனே என் தேவனே என்று சொல்லுகிறான். ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் உன்னதத்தில் இருக்கிறார் என்று நம்பினான். எப்போ என் ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகிறவர் என்று எப்போ நீ நம்புறியோ, என் தேவன் உன்னதத்தில் இருக்கிறான்னு எப்போ உன்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறியோ, அப்போ உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இயற்கை கட்டுப்படும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தோமாவின் சாட்சி இந்தியாவுல வந்து நம்முடைய பாத்தீங்கன்னா கேரளா பகுதியில வந்து செய்த சாட்சி ஒண்ணு சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு கடந்து போக விரும்புகிறேன். தோமா பாத்தீங்க அப்படின்னா கேரளால இருக்கிறதான பிராமணர்களுக்கு என்ன பண்ணார்னா இயேசுவை பத்தி சொன்னார். சொல்லும் போது அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் சொன்னாங்களா, எங்க தெய்வங்கள் 30 கோடி ஜனங்கள் என்ன பண்றாங்களா, கோடி தெய்வங்கள் இருக்குது, 30 முக்கோடி தெய்வங்கள் எங்களுக்கு இருக்குது. அந்த தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு ஒரே தெய்வத்தை வணங்குற உன்னுடைய சத்தத்தை உன் தெய்வம் கேட்பாரா அப்படின்னு தோமாவை பார்த்து கேட்டுட்டாங்க. தோமா ஆண்டவர் எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? அவர் அகிலத்தை ஆள்கிறவர் என்று தெரிஞ்சு வச்சிருந்தான். 2வது தேவனே என்று சொன்னான். தேவனே என்றால் உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர். இப்போ அகிலத்தை ஆளுகிற தேவன் இவன் கூட இருக்கிறார். ஒரு ஆமேன். உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆமேன். உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க அவரு. இதை தெரிஞ்ச இவன் அந்த முக்கோடி தேவர்களுக்கு முன்பாக தன் தேவன் பெரியர் என்பதை காட்டினான். எப்படி காட்டினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற தெய்வத்துக்கு இப்ப நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க என்ன இருக்கும்? குளம் இருக்கும், சிலை இருக்கும், சுவர் இருக்கும், குளம் இருக்கும். ஒரு தெய்வத்து கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்தலங்களுக்கு பக்கத்துல எங்க இருக்கும்? குளம் இருக்கும். அங்க போய் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய எல்லா பாத்தீங்கன்னா பாவங்கள் எல்லாம் மூழ்கிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஐதீகம். இதெல்லாம் என்ன பண்ண பழைய ஏற்பாட்டு காலத்துல இது வந்தது, அப்படியே இது முறைமையாயிடுச்சு. நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்ணார்னா இந்த பிராமணன் எல்லாம் அவர் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு உங்க முக்கோடி தெய்வத்தை என்ன பண்ணுங்க, நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த தெய்வம் என்ன பண்ணானா, இப்போ இந்த தண்ணியை எடுத்து நான் வானத்துக்கு நேரா நீங்க என்ன பண்ணுங்க, வானத்துக்கு நேராக தண்ணி எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, போடுங்க. உங்க தெய்வம் என்ன பண்ணணும், அந்த தண்ணியை ஒரே நிலையில நிக்க வைக்கணும் அப்படின்னு தோமா அந்த இருக்கிறதானே அங்க இருக்கிற பிராமணர்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. உடனே அந்த பிராமணர்கள் எல்லாம் கூட்டமா கூடி தண்ணியில நின்றுட்டு இருக்கிறாங்க. தோமாவும் தண்ணியில நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு கூட்டமா நின்றுட்டு இருக்கார். தோமா மட்டும் தனியா நிற்கிறார். அகிலத்தும் ஆளுகிற தேவனோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நின்றுட்டு இருக்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தண்ணியை தூக்கி மேல தூக்கி அடிச்சாங்க. அடிச்ச தண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த இடத்துக்கு அடிச்சாங்களோ அதே இடத்துக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சேர்ந்துருச்சு. தண்ணியை தூக்கி மேல அடிச்சா என்ன ஆகும்? கீழே தான் வந்துருங்க, கீழே வந்துடுச்சு. ஆனா இத பார்த்த தோமா அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. எல்லாரும் தூக்கி தூக்கி போட்டு தூக்கி தூக்கி போட்டு தூக்கி 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 போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போ தோமா என்ன பண்றாரு அப்படின்னா, கையில ஒரு தண்ணி அள்ளி, கையளவு தண்ணி அள்ளி வானத்துக்கு நேராக என்ன பண்ணாரா, அதை ஊற்றினாராம். கரெக்டா ஒரு நடு மையத்துல அந்த தண்ணி அப்படியே நின்றுட்டு இருந்துச்சா. பாத்தீங்கன்னா அந்த குளத்துல தண்ணி அள்ளினாரு பத்தியா, அந்த குழி அப்படியே இருந்துச்சான். அந்த குழி அப்படியே இருந்துச்சான். கிட்டத்தட்ட காலில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த தண்ணி ஒரே நிலையில இருந்துச்சா. ஏன்னா அவர் அகிலத்தை ஆளுகிற ஆண்டவர், உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர். அவர் சொன்னா இயற்கை கட்டுப்படும். அல்லேலூயா. இயற்கை கட்டுப்படுங்க. இதனால கேரளா பகுதியிலே அநேக பிராமணர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க கிட்டத்தட்ட 1500 பிராமணர்களுக்கு தோமா ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆமென். அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட கேரளா பகுதியிலே 7 சபையை நிறுவினார். அங்க மாத்தோமா என்கிற ஆலயம் கேரளா பகுதியிலே நிரப்பப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு. அர்ப்பணிச்சவனை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தை அசைப்பார்.
அர்ப்பணிப்பு தான் அசைவின் ஆரம்பம். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்வான். தூக்கத்தை அர்ப்பணிக்கணும், நேரத்தை அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், சரீரத்தை அர்ப்பணிக்கணும், பணத்தை அர்ப்பணிக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கணும். இதெல்லாம் எவன் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனை கொண்டு கர்த்தர் இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்து ஊழியத்தை சரியா செய்யறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. அவன்கிட்ட கொடுத்த ஊழியத்தை அவன் சரியா செய்வதற்கு அவன் கர்த்தரிடத்துல என்ன பண்ணானா, தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆமென், ஆமென். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி ஒப்பு கொடுக்கலாய் மாற வேண்டும். நான்காவது காரியம் சத்தியம். நாலாவது காரியம் சத்தியம். காணாமல் நம்புகிறவன் பாக்கியவான். சத்தியம். வாசிக்கலாம். 29வது வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. போதுங்க. இங்க அழகா போட்டிருக்கிறது. இயேசு இங்க ஒரு பெரிய சத்தியத்தை தோமாக்கு சொல்லி தரார். தோமாத்துக்கு மட்டும் இல்ல, இந்த புத்தகத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் சொல்லி தரார். அதுல போட்டிருக்கிற இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அவங்க எல்லாம் எங்க போவீங்கன்னா நித்திய ஜீவனுக்கு போயிடுவீங்கன்னு எழுதியிருக்குது. இதுல எழுதியிருக்குது என்னன்னா, கண்டு விசுவாசிக்கிறவரை காட்டிலும் காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியம். நீ நானும் பாக்கியவான். இயேசுவை நீ நானும் பார்த்திருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. தலை நல்ல கணவனை கொடுத்திருக்கான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உனக்கு நான் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், வேலையை கொடுத்திருக்கேன், இதெல்லாம் பாக்கியவான்னு சொல்லுவாங்க. ஆனா காணாம ஒருத்தன் தேவனை விசுவாசிக்கிறான் பத்தியா, அவர் என் கூட தான் இருக்கிறாரு, என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, என் கைப்பிடிச்சு என்னை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு, அவர் தூங்குறது இல்ல, என் அப்பா விட்டாலும் அம்மா விட்டாலும் என் சொந்த பந்தம் விட்டாலும் என்னை விடவே மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நம்புறான் பத்தியா, அவன் பாக்கியவான். அவனை பார்த்து இயேசு சந்தோஷப்படுகிறான். அவன் சந்தோஷப்படுறாரியா. 100க்கு அதிபதி அவன் இயேசு யாருன்னே தெரியாத அவன் விசுவாசிச்சான். ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் குணமாவான்னு சொன்ன உடனே வேத அழகா சொல்லப்போது இயேசு ஆச்சரியப்பட்டார். அவன் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இயேசு. இன்னைக்கு ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு, ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். விசுவாசம் என்பது இன்னைக்கு பாக்குறோம், கிறிஸ்துவனா வெற்றி உள்ள வாழ்க்கை உண்மைதாங்க. ஆனா அந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை நீ நானும் சந்திக்கிறதுக்கு எவ்வளவு தோல்வியை சந்திக்கணும் தெரியுமா? எவ்வளவு நெருக்கத்தை சந்திக்கணும் தெரியுமா? எவ்வளவு நீ தனிமையாக்கப்பட வேண்டும் தெரியுமா? எவ்வளவு உடைக்கப்பட வேண்டும் தெரியுமா? எவ்வளவு நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் தெரியுமா? எவ்வளவு நீ விலகையும் செலுத்த வேண்டும். இவ்வளவு இருக்குது. நீ வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா விசுவாசம் அதுல நம்ம நினைச்சிருக்கணும்னா, இல்லாத போது விசுவாசம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால நான் கர்த்தரை நம்புறேன், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்னு யார் நம்புறீங்களோ அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்ற, நீ பாக்கியவதி, பாக்கியவான். அல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனால நான் நம்புறேன், அவர் என்னை கைவிடவே மாட்டாரு, அவரை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நீ நம்பும் போது நீ பாக்கியவானாய் மாறி விடுகிறான். இங்க அதான் சொல்லி தர்றாருப்பா, நீ பாக்கியவான் இல்ல. நான் என்ன பண்ண, இன்னைக்கு 40 நாள்ல நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன். இதுக்கப்புறம் ஒரு சந்ததி வரப்போகுது. அந்த சந்ததி, நான் இந்த பூமியில பிறந்தேன், நான் வளர்ந்தேன், அவங்களுக்காக உயிர் கொடுத்தேன், அவங்களுக்காக உயிரோடு இருந்தேன், நான் மறுபடியும் பரலோகத்திலிருந்து வரப்போறேன்றத எந்த சந்ததி யார் நம்புறாங்களோ அவன் பாக்கியவான் என்று இயேசு சொன்னான். இன்னைக்கு கர்த்தர் அதான் உங்களை பார்த்து சொல்றான், நீ நானும் பாக்கியவான், பாக்கியவதி. அருமையான தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். நமக்கு அது ரொம்ப கடினம். என்ன உட்பட நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, தோல்வி வரும்போது, கஷ்டம் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அந்த சோர்ந்து போகும்போது நம்மள சோர்விலிருந்து தூக்கி விடுகிற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்னு எப்ப நம்புறியோ அப்போ ஒரு பலன் உனக்கு வரும் பாருங்க. அந்த பலன் தான் உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அததான் சீசர்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, உன்னதத்தின் பலனால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். இன்னைக்கு விசுவாசிச்சா உன்னை கொண்டு இந்த பூமியிலே பெரிய காரியங்களை செய்வான்.
கேரளால இருந்தே சாட்சியை சொல்லிட்டு வந்தேனா, இன்னைக்கு சென்னை பட்டணத்துல, நம்முடைய சென்னை பட்டணத்துல நடந்த ஒரு சாட்சியை தோமா மூலமாய் கத்த செய்த ஒரு சாட்சியை சொல்ல நான் விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்முடைய தோமா முதல்ல எங்க வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னமலை. எங்க வந்தாரு? சின்னமலைக்கு தான் வந்தாரு. சின்னமலையிலே பாத்தீங்கன்னா தோமாவுடைய ஜெபம். இந்த சின்னமலையில ஒரு காட்சி நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காளி பூசாரி, காளி கோயிலுடைய பூசாரி இவர் செய்யற அற்புத அடையாளத்தை எல்லாம் பார்த்துட்டு, இவரை எப்படியாவது இவர் என்ன பண்ணிடணும், கொன்னுடணும், ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, அவனுக்குள்ள இந்த வெறி, அவனுக்குள்ள இருந்ததான அந்த வெறி, அந்த அந்த தெய்வத்தினுடைய அந்த வெறி என்ன ஆக்கிடுச்சுன்னா, தான் சொந்த பிள்ளையே கொன்னுட்டார். அவர் சொந்த பிள்ளைய கொன்னுட்டு எடுத்துட்டு போய் புதைச்சிட்டார். புதைச்சிட்டு தோமாதான் என் பிள்ளைய கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்லி இவருக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் தோமாவை அரசர் கையில நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது தோமா சொல்றாரு, உன் பிள்ளைய நான் தான் சாவடிச்சனா, சரி வா, என்ன பண்ண, நான் தான் சாவடிச்சனா, வா, நான் உன் பிள்ளை எங்க இருக்கிறான்னு காட்டான. அரசர் உட்பட அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்படி தகப்பனை கூட்டிக்கிட்டு போறாரு. எங்கன்னா அந்த காளி பூசாரி பிள்ளை புதைச்ச இடத்துல சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போனார். கொண்டு போயிட்டு செத்து போய் புதைச்சு வச்சிருக்கிற அந்த பிள்ளைனுடைய மண்ணெல்லாம் எடுக்கிறார். அந்த புதைச்சிருக்கிற அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த பிள்ளையை எழுப்பி மேல படுக்க வச்சு, இயேசுவின் நாமத்தினால எழுந்திரு என்று சொன்ன உடனே செத்து போன காளி பூசாரியுடைய பிள்ளை உயிரோடு கூட எழுந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போன பிள்ளை உயிரோடு வந்துடுச்சு. அங்க இருந்ததான அரசரில் இருந்து பூசாரி வரைக்கும் இந்த தெய்வம் அகிலத்தை படைத்த தெய்வம், உன்னதத்துல உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எழுப்புதல கொண்டு இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த பூசாரி மட்டும் அவனுக்குள்ள எவ்வளவு வெறி பாத்தீங்களா? தன் பிள்ளையே பாருங்க, பிள்ளையே கொல்ற அளவுக்கு அவனுக்குள்ளே மத வெறி இருந்தது. நமக்கும் என்ன வெறி இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உலகத்தா இங்க இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நடந்தே வராங்க, நடந்தே வராங்க. எவ்வளவு தியாகத்தை இன்னைக்கு அறியாமலே மூட பழக்கத்துல செஞ்சுட்டு இருக்காங்க, மூட பழக்கத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைத்தோம், உன்னத தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு, அறிந்தும் ஆண்டவருக்காக நம் தியாகம் பண்ணாமல் வாழாமல் இருக்கிறோம் தேவ பிள்ளையே. இப்படி அவர் செத்து போன போனத்தெல்லாம் உயிரோடு கூட எழுப்பினார் இந்த தோமா. உங்களுக்கு தோமா வரலாறு பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு என்ன பண்ணுங்க, யூடியூப்ல போய் தோமா வரலாறுன்னு போடுங்க. இது எல்லாமே அப்படியே வரும், எல்லாமே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தோமா தமிழ்நாட்டுல வந்து சின்னமலையில இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் விசுவாசிச்சேன்னா, நான் விசுவாசிச்சேன்னா என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. ஆண்டவர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை தாங்க. உங்களுக்கு வீடே இல்லை, ஆனா சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு 4 பெட்ரூம் கட்டி கொடுக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். வீடு இல்லாதவங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஆளு, இந்த இடத்துல கிச்சன், இதெல்லாம் சொல்லி 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 நீ ஜபம் பண்ணி விசுவாசமா இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நான் குடி போக போறேன், நான் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறேன், வரவங்களுக்கு எல்லாம் காணிக்க கொடுக்க போறேன், வரவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறேன், அப்படி நீ தீர்மானம் எடுத்தீனா, விசுவாசமா சொன்னீனா, உனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனை தூக்கி நிறுத்தும். விசுவாசம் ஒருவனை பார்த்தீங்கன்னா உயரத்துல கொண்டு போவோம். அதுதான் நம்மளுக்கு கஷ்டமே, அதான் நம்மளுக்கு கஷ்டம். ஆனா இந்த கஷ்டத்தை மீறி கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம கிட்ட கொடுத்த பொறுப்புகளை நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மையா இருக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அங்க பாக்குறோம், அழகா போட்டு இருக்குது, விசுவாசிக்கணும் ஆண்டவரை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ண, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணோம், நம்ம நம்புறவங்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நம்புறவங்களா இருக்கணுங்க. நம்ம நம்புறவங்களா இருக்கும்போது அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அழகா ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கும், என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என் மேல் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே, என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னில் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா, நீங்க இல்லாம நான் வாழ முடியல. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவை பார்த்து, நீங்க இல்லாத என்னால வாழ முடியாதுப்பா, வாழ முடியுமா, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா.
என்னை அழைத்தவர் நீர்தானையா, என்னேல் அன்பு கூர்ந்த தெய்வம் நீரையா. என்னை அழைத்தவர் நீர்தானை, என் மேல அன்பு கூர்ந்த தெய்வம் நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னில் அன்பு கூர்ந்து என்னை அழைத்தவரே, என்னை நடத்தினீரே, நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? 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 அல்லேலூயா. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லைங்க நமக்கு. அவரோடு கூட நம்ம வாழ்வதுதான் நம்முடைய பாக்கியம். இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளுதலா இருக்க வேண்டும். கடைசியான பாயிண்ட், சாட்சி. அல்லேலூயா. சாட்சியாய் வாழ்ந்த தோமா, சாட்சியாய் வாழ்ந்த தோமா. இது நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். சந்தேகம் தான் அவனுடைய ஆரம்பம். அவனுக்குள்ளே கர்த்தர் சந்தித்தார். சந்திப்பு அவன் வாழ்க்கையில என்ன கொண்டு வந்ததுன்னா அர்ப்பணிப்பை கொண்டு வந்தது. அர்ப்பணிப்பு என்ன கொண்டு வந்ததுன்னா சத்தியத்தை கொண்டு வந்தது. சத்தியம் எதை கொண்டு வருதுன்னா சாட்சியை கொண்டு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாட்சியை குறித்து வேதம் அழகா போட்டிருக்குது. வாசிமா, அதுல கடைசி 20வது அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குதுன்னா இயேசுவை நீ நான் நம்பி சுடராய் பிரகாசிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இந்தியாவுக்கு வந்த இந்த தோமா, சந்தேகப்பட்ட இந்த தோமா இந்தியாவுக்கு வந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயத்தையும் செய்தார். அல்லேலூயா. இவர் இந்தியாவிலிருந்து வந்து பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து சின்னமலைக்கு வந்து அங்க அதிகமாய் ஜெபித்தார். நம்ம தோமாவை குறிச்சு பார்க்கணும் அப்படின்னா 3 இடத்துல அவரை குறிச்சு பார்க்கலாம். சின்னமலையில அவருடைய ஜெபம், 2வது பாத்தீங்கன்னா பரங்கி மலையில அவருடைய தைரியம், அவருடைய அர்ப்பணிப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்புறம் அவரு சென்ட் தாமஸ் மவுண்ட், அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சாட்சி. கர்த்தர் அவருடைய ஜெபம், அர்ப்பணிப்பு, சாட்சி, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவரை போல நாமளும் கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது தேவ பிள்ளையே. நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 தேசங்கள் உள்ளது. ஆனா 300 தேசங்களையும் உன்னையும் இந்தியாவை கர்த்தர் செலக்ட் பண்ணார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்தியாவை கர்த்தர் செலக்ட் பண்ணாருங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணி தோமாவை கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இந்தியாவுக்கு அனுப்பி, கேரளாவுக்கு அனுப்பி, தமிழ்நாட்டுக்கு அனுப்பி, சென்னைக்கு அனுப்பி, சின்னமலைக்கு அனுப்பி, ஒவ்வொரு இடத்துக்கு பரங்கி மலைக்கு அனுப்பி, இப்படியா ஒவ்வொரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு உலகமே பார்க்கிற அளவுக்கு அவருடைய கல்லறை வைக்கப்பட்டு அந்த கல்லறைய உலகமே வந்து பார்த்து அவரை என்ன பண்றாங்க அப்படின்னா வணங்கிட்டு போறாங்கன்னா அவ்வளவு சாட்சியாய் வாழ்ந்தான். ஆமே. ஒரு கிறிஸ்துவன் அவன் சாவலதான் அவனை குறிச்சு தானே சாட்சி சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு சிலர்லாம் அழுவாங்க, பின்னாடி போய் செஞ்சா இவன் செஞ்ச பாவம் இன்னைக்கு இப்படி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய மரணம் தாங்க அவன் வாழ்க்கையில அவனை குறிச்சு சாட்சி கொடுக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல பாத்தீங்கன்னா தோமாவுடைய கல்லறை இருக்கும். இன்னைக்கும் நிறைய பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் தோமாவை பார்த்து தன்னை அர்ப்பணித்து அங்க தியாகத்துக்காய் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தோமா இந்தியாவில இருந்து எங்கேயோ இருந்து வாழ்ந்த கலிலேயாவில வாழ்ந்த தோமாவுக்கு இந்தியாவை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால், தமிழ்நாட்டை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால், சென்னையை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து உன் சொந்த ஜனங்களை பார்த்து வளர்கிற உனக்கு என்ன பாரம் இருக்கிறது?
இயேசு இன்ன வரைக்கும் யாரை நான் அனுப்புவேன், யார் காரியமாய் போவான், என் காரியமாய் போவான் என்கிற ஒரு உரத்த பாத்தீங்கன்னா அபல குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உன் ஜனத்துக்கா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறா? தோமாவை போல இயேசுவே இனி நீங்க சிலுவையை சுமக்க தேவையில்லை ஆண்டவரே, நான் சுமக்கிறேன், இந்தியாவுக்காக நான் இந்த சிலுவையை சுமக்கிறேன்னு சொல்ல தோமாவை போல உன்னை ஒப்பு கொடுப்பியா? இன்னைக்கு தோமாவை போல நீ ஒப்பு கொடுப்பியா? பாருங்க, பாத்தீங்கன்னா எவ்வளவோ தேசம் இருக்கும் போது இந்த இந்தியாவை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணார்? ஏன் செலக்ட் பண்ணார்? அவர் இந்தியாவு மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். தமிழ்நாட்டை ஏன் செலக்ட் பண்ணாரு? தமிழ்நாட்டு மேல கரிசனையா இருக்கிறார். சென்னை ஏன் செலக்ட் பண்ணாரு? சென்னையின் மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார். இன்னைக்கு எங்கேயோ வாழ்ந்த தோமாவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய சென்னையில ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி தோமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே வந்து பார்த்துட்டு போகுது. இன்னைக்கு நீய நானும் வாழ்கிறோம், நீய நானும் சாட்சி உள்ளவர்களாய் சரித்திரம் படுத்தவர்களாய் மாறணும். எப்போ ஒரு மனுஷன் சரித்திரம் படுத்தவனாய் மாறுவான் என்றால் வேதத்தை ஆராயும் போது மாறுவான், தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது மாறுவான், தன்னை ஒப்பு கொடுக்கும் போது மாறுவான், சத்தியத்தை விசுவாசிக்கும் போது மாறுவான். இதெல்லாம் மாறி அவர் வேதம் அழகா போட்டிருக்கிறது. அவன் மாறினான். அவனுடைய மரணம் அவன் அங்க தாமஸ் மவுண்ட்ல அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு பூசாரி அவரை முதுகுல குத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது முதுகுல அவரை குத்தும் போது அந்த ஈட்டி பின்னாடி முதுகுல குத்துன அந்த ஈட்டி முன்னாடி வந்தது. அப்படியே அங்க ஒரு சிலுவை இருந்தது. அந்த சிலுவையின் மேலே சாய்த்து தோமா ஜீவனை விட்டார். இன்ற வரைக்கும் அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையில இயேசுனுடைய தோமாவுடைய ரத்தமோ இயேசு அவருக்கு கொடுத்த அந்த சிலுவையை அவர் சுமந்து எப்படி இயேசப்பா நான் சுமந்து போறேன் சிலுவைன்னு சொன்ன அந்த தோமா அந்த சிலுவையோடு கூடவே மரித்து போனார். அன்னைக்கு கொடுத்தார். இந்தியாவினுடைய கடற்கரையில ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு சிலுவையை நான் சுமக்கிறேன்னு சொன்னவரு மரிக்கும் போது அந்த சிலுவையோடு கூடவே மரித்து போய்விட்டார். இன்னைக்கு இயேசுனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நீ, இயேசுனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நீ, இயேசுனுடைய சத்தத்தை கேட்ட நீ, இயேசுடைய குரலை கேட்ட நீ என்ன ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணிச்சிருக்கிற? என்ன அர்ப்பணிச்சிருக்கிற? 8வது நாள் இயேசு ஒரு தோமாவை தேடி வந்தார். அந்த தோமா மூலமா இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய விதை விதைக்கப்பட்டது. சுவிசேஷம் என்கிற விதை. இன்றைக்கு உன்னையே உன் ஊர்ல ஆண்டவர் செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறாரே, உன் சொந்தத்துல உன்னை செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறாரே, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? உன் பிரச்சனையே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? உன்னை நீ ஆராய்ந்து பார். நம்ம எல்லாம் எழுந்து முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் உமக்காக வாழ்வதற்காக என்ன ஒப்பு கொடுக்கிறையா? உமக்காக என்ன வாழ ஒப்பு கொடுக்கிறையா? தோமாவுக்குள்ள ஆண்டவரே கலிலேயா தேசத்துல வாழ்ந்த தோமாவுக்கு இந்தியாவை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால், தமிழ்நாட்டை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால், ஆண்டவரே சென்னையை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால், இந்திய தேசத்துல பிறந்த நான், இந்திய குடிமகனா இருக்கிற நான், தமிழ்நாட்டுல பிறந்த நான், ஆண்டவரே என் தேசத்தின் மீது ஒரு பாரம் தாக எனக்கு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. எல்லாம் கண்ண மூடி ஒப்பு கொடுக்கணும். இது கடைசி தருணம் தேவ பிள்ளையே, இது கடைசி தருணம் தேவ பிள்ளையே. பரலோக கவலை எப்பொழுது குடிக்கிறோம்? அழைத்தீரேவும் சேவைக்கு. எல்லாம் கண்ண மூடி அழைத்தீரேவும் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். ரபல பல 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 பல. அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு.
அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. உம்மை அல்லாமல் வேறு விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. ரபலபலா எல்லாம் சொல்லுங்க, உம்மை அல்லாமல் எனக்கு வேற விருப்பம் இல்லப்பா, உள்ளத்தில் இல்லையே, இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே, நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் வாழ்பவரே, நினைவெல்லாம் வாழ்பவரே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. நேசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கண்ண மூடி தேவ பிள்ளையே உன் ஆண்டவர்கிட்ட உன ஒப்புக்கொடு. இது அர்ப்பணிப்பின் நேரம், ஏதோ வந்து விளையாட்டு போற இடம் இல்லை இது. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. எல்லா சகோதரிகள் எல்லாம் ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். ஐயாவும் தாகம் எனது ஏக்கம், அடிமை நான் கதறுகிறேன். எல்லாம் ஏசப்பா ஏசப்பா, உங்க தாகம் என் ஏக்கமாய் மாறணும். எல்லா பிள்ளைகளும் ஆண்டு கட்டு, அடிமை நான் கதறுகிறேன். அறியணுமே, அறியணுமே, ரட்சகருமை தேடணுமே, ரட்சகருமை தேடணுமே. நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. நான் நேசிக்கிறேன்ப்பா உங்களை. யாரெல்லாம் நேசிக்கிறீங்க சொல்லுங்க. உம்மை தானே இயேசையா. அருமையான தேவ பிள்ளையே, சந்தேக தோமா சந்தித்த இயேசு, தர்ப்பணித்த தோமா, சாட்சி பெற்ற தோமா தன்னையே முழுசா ஒப்பு கொடுத்தார். அங்க ஒரு அரசர் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணின போது அவருடைய கைகளை மட்டும் வெளியே வச்சு அவர் அடக்கம் பண்ணாங்களா. இன்ன வரைக்கும் அந்த கை வெளியே நீட்டப்பட்டிருக்குது. ஏன் தெரியுமா? இந்த கையை கொண்டு நான் இயேசுவை சந்தேகப்பட்டேன், இந்த கையை கொண்டு இன்னும் அநேக அற்புத அடையாளங்களை நான் செய்வதற்காக என்னை பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்படியாய் மாற வேண்டும் என்று இன்ன வரைக்கும் அவருடைய கல்லறையில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தோமாவுக்குள்ள அந்த பாரம் இருக்குமானால் இன்னைக்கு எனக்கு அந்த பாரம் வரணும். என்ன குறிச்ச ஒரு பாரம், என் குடும்பத்தை குறிச்ச ஒரு பாரம், என் கிராமத்தை குறிச்ச ஒரு பாரம், என் தேசத்தை குறிச்ச ஒரு பாரம், என் நாட்டை குறிச்ச ஒரு பாரம் இருக்க வேண்டாம். என்னை அப்படியா மாத்துங்கப்பா. நான் சாதிக்கிறவனா, சாட்சி பெற்றவனா என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டையா. ஏதோ கேட்டோம் வந்தோம் போன்னு இருக்க கூடாதுப்பா. ஆண்டவரே, தோமாவை போல ஒருத்தவங்களை பேசலாம் நீங்க இங்க சந்திச்சிருக்கிறீங்கப்பா. யாருக்கெல்லாம் உங்க குரல் கேட்கிறதோ, யாருக்கெல்லாம் பாரம் உண்டாகிறதோ, யாருக்கெல்லாம் ஏக்கத்தின் குரல் கேட்குதோ அவங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. உங்க கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.